மிஷ்கினுடைய இயக்கத்தில் எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம்னா பிசாசு 2 தான். ஏன்னா பிசாசு அப்படின்ற திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த படம் இன்னப்போ இவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு சூப்பரான ஹாரர் திரைப்படத்தை கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சிம்பிளான படமாக இருந்தாலும் பயங்கர டெரராக தான் இருக்கும். ஆனால் ஆண்ட்ரியா நடிக்க போகிறாங்க அடுத்த பாட்டில் அப்படின்னு சொன்னதும் டெரராக மட்டும் இல்லை, கொஞ்சம் கிளாமராகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலேயே ஆண்ட்ரியாவுடைய ரசிகர்கள்லாம் பயங்கரமாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சு காத்திருக்காங்க. அவங்க பாடுறதுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் படத்துக்கும் அவ்வளோ சூப்பராக நடிப்பை கொடுத்துருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையிலே காத்திருக்காங்க. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் ரொம்ப தள்ளி போய்கிட்டே இருக்கிறதுனால பயங்கர டிஸ்டர்பில் இருக்காரு மிஷ்கினுமே. ஆனால் அவர் அப்படியே நிற்கல, படங்கள் நடிக்கிறது. ஆல்மோஸ்ட் டிராகன் படம் சூப்பரான ஒரு ஹிட்டு. அதில் பிரின்சிபல் கதாபாத்திரத்தில் அவர் தான் கதையை நகர்த்தி கொண்டு போயிருப்பார். அப்படி ஒரு கதாபாத்திரம். அதே மாதிரி ட்ரெயின் அப்படின்ற திரைப்படம் விஜய் சேதுபதியை வச்சு இப்படி நிறைய திரைப்படங்களை இயக்கிட்டும் நடிச்சிட்டும் அவர் ரொம்ப பிஸியாகவே தான் இருக்கார். ஆண்ட்ரியாவும் அதுக்கேற்ற மாதிரி சிங்கிங் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக கான்சர்ட்டில் இறங்கி கலக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதோட விடலை, இந்த பிசாஸ் 2 படத்தை எப்போ தான் ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருக்காங்க. இப்போ மிஷ்கின் அதுக்கான பதிலை சொல்லியிருக்காங்க. அவரோட இயக்கத்திலேயே ட்ரெயின் திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக பிசாசு 2 ரிலீஸ் ஆகும். ஏன்னா இதில் ஆண்ட்ரியோடைய நடிப்பு அந்த அளவுக்கு சூப்பரான இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்காகவாது இந்த படம் சீக்கிரமாக தியேட்டருக்கு வரணும். அதுக்கேற்ற மாதிரியே தயாரிப்பாளர்களும் அதே வேலையில் தான் இருக்காங்க. உங்களை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக இந்த பிசாசு 2 வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கௌதம் வாசுதேவ் மேனன் இப்போ டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தாரு. அவர் அந்த படத்தில் ஹீரோ தான் வச்சுக்கோங்க. ஏன்னா படத்துக்குள்ளேயே ஒரு படம் தானே, அந்த படத்தில் ஒரு படம் அப்படின்னு நிறைய மேட்டர் நடக்கும். அந்த படத்துக்குள்ளே படம் பார்த்தவங்களுக்கு அந்த படம் புரிஞ்சிருக்கும். ஆனால் அதில் யாஷிகாவோடைய ரொமான்ஸ் அந்த மாதிரியான சாங் அதெல்லாம் சின்ன கிளிப் அப்படின்னாலும் அதை பார்க்கும்போது பயங்கர காமெடியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது தெரியுமா, அப்படிலாம் மீன் போட்டு திரும்ப அவங்க உசுப்பேத்துறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ கௌதம் வாசுதேவ் மேனன் அடுத்துதான் நான் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு கம்மிட்டே ஆகலப்பா, கொஞ்சம் டைம் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரீசன் என்னன்னா, துருவ நட்சத்திரம் அப்படின்ற திரைப்படம் விக்ரமோடைய நடிப்பில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஆக போகுது, ரெடியாக இருங்கன்னாங்க, நாளைக்குன்னாங்க. அப்படி ரிலீஸ் டேட்லாம் நெருங்கி வர இந்த படம் தள்ளி போயிடும். இப்படியே போய்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொன்னால் படத்துக்கு ஏகப்பட்ட சட்ட சிக்கல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அது எல்லாத்தையும் சமாளித்து ரிலீஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. அப்படியே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தினால மட்டும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்தபடியாக நான் எல்லா ஸ்டெப்பும் எடுத்து வைக்க போகிறேன். அது வரைக்கும் எல்லாமே ஹோல்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டார். ஸோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல பயங்கர ஃபோக்கஸ்டாக இருக்கார். ஏன்னா அந்த அளவுக்கு இவர் இந்த திரைப்படத்தை நம்புறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஹெச் வினோத்தோட இயக்கத்தில் ஜனநாயகன் அப்படின்ற ஒரு பிரம்மாண்ட திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நமக்கு முன்னாடி இருந்தே தெரியும் இல்லையா, அவருடைய திரைப்படங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதில் நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு அப்படின்னு அஜித் அவர்களை வச்சு தொடர்ச்சியாக சூப்பர் ஹிட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. இப்போ தளபதி விஜயை வச்சு ஒரு திரைப்படம் ஜனநாயகன் அப்படின்ற படம். அதில் இவர் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கு, அவரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடிக்க அப்படின்னு சொல்லி எல்லாமே ரொம்ப நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் எப்போவுமே இந்த மாதிரி பெரிய பெரிய இயக்குனர்கள்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வேற ஒரு சில இயக்குனர்களை வச்செல்லாம் படத்தை எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணுவாங்க. அப்படி இப்போ ஒரு திரைப்படம் உருவாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ், நம்ம எல்லாருக்கும் குற்றம் கடிதல் அப்படின்ற திரைப்படம் தெரியும் இல்லையா, அந்த திரைப்படத்தோட இயக்குனரான பிரம்மா இப்போ ஒரு படம் எடுக்க போகிறாரு. அதுவும் ஹெச் வினோத்தோடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியில். அவர் இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ண போகிறாரு. அதுக்குள்ளேயே இவர் தான் அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் ராஜு ஒரு கதாநாயகனாக நடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கான பிளான் தான் ஓடிக்கிட்டு இருக்கான். சீக்கிரமாகவே அந்த அப்டேட் நமக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். பொதுவாகவே சூப்பர் ஸ்டாரோடைய படம்னா தமிழ்நாடை தாண்டி எல்லா இடங்கள்லையும் சூப்பர் ஹிட்டு தான். ஏன்னா தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் ஹிட், அது நமக்கே தெரிஞ்சது தான். ஆனால் அதர் இடங்கள்லாம் பார்க்கும்போது, அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி அப்படின்லாம் பார்க்கும்போது பட்டம் கிளப்பிட்டு ஓடும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த திரைப்படத்தில் காஸ்ட்டு, க்ரூ எல்லாருமே அதிகம். அதுதான் கூலி அப்படின்ற திரைப்படம். படத்துடைய ரிலீஸ் டேட்டை நெருங்கிட்டோம். ஆகஸ்ட் 14 இந்த படம் ரிலீஸ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் எல்லா உரிமமுக்கும் கொடுக்கணும் இல்லையா. அப்படி தெலுங்கு மார்க்கெட்டுக்கு படம் போகும்போது 43 கோடி ரூபாய்க்கு இந்த படத்தை ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க ஆந்திராவில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் தெலுங்குலேயும் இந்த படம் பெரிய அளவில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு காத்திருக்கு. குறிப்பாக இதில் நாகார்ஜுனா இருக்கிறது இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு பலமாக பார்க்கப்படுது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில். இப்படி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஸ்பெசிஃபிக்காக எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான வகையில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டாக இதில் ரொம்ப செலக்டிவாக போட்டிருக்கிறதுனால படம் வேற லெவலில் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரியே படம் உருவாகி இருக்கு லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில். இது எஸ்ஜிக்குள்ளே வருதா வரலையா அதெல்லாம் ரெண்டாம் பட்சம். ஆனால் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஒரு நல்ல வசூல் எடுக்குது, நல்ல கலெக்ஷனை கொடுக்குது அப்படின்னா அது சந்தேகமே கிடையாது. கலெக்ஷன் வசூல் வெறும் ஆடியன்ஸ் கிட்ட இருந்தால் வரணுமா என்ன? ப்ரொடியூசரை பொறுத்த வரைக்கும் வரது எல்லாமே கலெக்ஷன் தான். அப்படி பார்க்கும்போது திரையரங்க உரிமை, ஓடிடி உரிமை, அப்புறம் சேட்டலைட் உரிமை இதெல்லாம் வாங்கும் போதே ஓரளவுக்கு ரசிகர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான திரைப்படம் தான். அதனால தான் நம்பி எல்லாரும் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையே நமக்கு வந்துருச்சு.
ஜூனியர் என்டிஆர் இப்போ பிரசாந்த் நீலோட இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறதா நமக்கு அப்டேட் வந்திருந்துச்சு. அது இல்லாமல் ஆல்மோஸ்ட் வார் 2 அப்படின்ற படத்தின் மூலியமா ஹிந்திலையும் ஒரு சூப்பரான ஆர்டிஸ்ட்பா அப்படின்ற பேரை வாங்கிட்டார். அதனால அடுத்ததாக அவர் என்ன பண்ணுவார்? ஆனால் இதுக்கு முன்னாடி அல்லு அர்ஜுன் வந்து திருவிக்ரமோட இயக்கத்தில் ஒரு படம் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்களா. அதுக்கு பேச்சுவார்த்தையில் நடந்து ஓரளவுக்கு கன்ஃபார்ம்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அல்லு அர்ஜுன் இப்போ வேறு வழி இல்லாமல் அட்லி கிட்ட போய் மாட்டிக்கிட்டார். அந்த படத்துடைய டியூரேஷனும் ரொம்ப பெருசு. அதனால் இப்போ வேறு எந்த படத்துலையும் கமிட் ஆக முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்காரு. அதனால் இந்த கதையை மாற்றணும் அப்படின்றதுனால வேறு யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. சரி, கதையில் ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணால் ஜூனியர் என்டிஆர் சரியாக இருப்பார்ப்பான்னு திருவிக்ரம் யோசிக்க, ஸோ திருவிக்ரம் இப்போது ஜூனியர் என்டிஆரை வச்சு இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். இதில் எந்த மாற்றமும் வரதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா வார் 2 அப்புறம் பிரசாந்த் நீலோடது அடுத்ததான் எந்த பெரிய கமிட்மெண்ட்டும் இல்லாமல் தான் இருக்கார். ஸோ இப்போ மேபி இந்த கமிட்மெண்ட்டுக்கு ஓகே அப்படின்னு சொன்னார்னா திருவிக்ரமோடைய இயக்கத்தில் இப்போ ஜூனியர் என்டிஆர் நடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.